நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. வாங்க என்ன செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சாப்பாடு சுட சுட சாப்பாடு வடிச்சாச்சு. இன்னைக்கு உடச்சி ஊற்றி வச்ச முட்டை குழம்பு தாங்க வச்சிருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது அப்போ தான் கிரேவி மாரி வரும். தேங்காயெல்லாம் எதுவும் ஊற்றல, அதனால அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமா ஜீரகம் இதெல்லாமே போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி இதெல்லாம் இந்த பேஸ்ட்டு இறச்சி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் அதிலே ஊற்றி நல்லா வதக்கி விட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா உடச்சி ஊற்றி வச்சுங்க. பச்சை வாசம் போனோடனே நல்லா குழம்பு கொதிச்ச உடனே நம்ம அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே 10 நிமிஷம் மூடி விட்டுட்டோம்னா நல்லா முட்டை குழம்பு இதுமாரி ரெடி ஆகிடுங்க. மிளகாய் கிண்டி வச்ச சாம்பாருங்க, சூப்பராக இருக்கும். மிளகாய் கிண்டி வச்ச சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கம்ம வாசமாக இருக்கும். அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸி பொருள் தான், ஏன்னா ரசம் வைக்கல. சரி, அதனால் இன்னைக்கு வந்து இதுமாதிரி செஞ்சாச்சுங்க. வாங்க நம்ம வீட்டில்